தேவன் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிரகாரமாகவே இறங்கி வரக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். புரியுதா? அப்போ அவருடைய பங்கு அவர் முடிச்சிட்டாரு, நம்முடைய பங்கு நாம் முடிக்க வேண்டும். தலைக்கு உகந்த ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பாடி, தலைக்கு உகந்த பெர்ஃபெக்டான பாடி, அதுதான் வேதம் சொல்லுது. நாம் கிறிஸ்துவனுடைய சரீரமாய் இருக்கிறோம், சரீரத்தின் அவயங்களாயும். சரீரமாயும் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அவயங்கள் நாம் இருக்கோம். நம்முடைய தலை யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த சரீரமும் தலையும் பர்ஃபெக்ட் ஃபிட் ஆகும் போது அவர் வருவாரு. அங்கதான் தேவசத்தை ஒரு பாட்டு தான் செஞ்சிருக்கு, இயேசு தான் செஞ்சு முடிச்சிருக்காரு, நம்ம செய்து முடிக்கல, சபை செய்து முடிக்கல. அப்போ சபையினுடைய எண்ணமும் சிந்தை இந்த மாதிரி இருக்கணும் இந்த நாட்கள்ல, இந்த கடைசி காலத்துல சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புறாரு. அல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல ஆண்டவருடைய எண்ணம் என்னவோ அதுதான் நமக்கு இருக்கணும். ஏன்னா அவர் எதை முடிச்சாரோ அதுதான் தேவ சித்தம், அதுதான் தரிசனம். அந்த தரிசனத்துக்கு விரோதமா ஒருத்தர் கிரி செய்யும் பொழுது, மறந்து தன் பெருமையின் மிகுதினால ஒருத்தர் கிரி செய்யும் போது அவன் டேமேஜ் ஆகணும் தவிர, அவன் அழிவான தவிர பூமியை அழிக்க முடியாது. தேவ சித்தத்தை யாராலும் அழிக்க முடியாது. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் அவன் தான் நொறுங்கி போவான், அவன் தான் நசுங்கி போவான், அவன் தான் ஒண்ணு இல்லாம போவான், அவன் தான் பொடி பொடியாவான். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ளாம ஓடுகிற ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? அதிகமா இதை குறித்து நம்ம பேசணும், ஜெபிக்கணும். ஆண்டவர் இதை பேச பேச தான் துதி, ஆண்டவருக்கு ஏற்ற துதி இதுதான். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணணும்? பாதுகாக்கப்படணும். இப்படிப்பட்ட துன்மார்க்க சிந்தையிலிருந்து அவங்க வெளியே வரணும்ன்றதுதான் தேவனுடைய சித்தம். இதுதான் உண்மையான துதி, இதுதான் உண்மையான ஆராதனை. இதை பத்தி நம்ம பேசிட்டே இருக்கணும், ஜெபிச்சுட்டே இருக்கணும், சோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும் ஆண்டவருக்கு.